ச்சே. கிரிஜா, ஏன் இப்படி நடந்துக்கிற? நடந்ததெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அதுக்கப்புறமும் அது ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல கிரிஜா, நீ இப்படி ஆத்திரப்படாத. கொஞ்சம் பொறுமையாரு, அமைதியாரு. இல்ல இல்ல, அந்த சிறுவண்டை எல்லா வேலையும் பண்ணுவா. நான் பொறுமையா இருக்கணும்ல, அமைதியா இருக்கணும், அப்படித்தானே? அவ என் தலை மேல தொட்டிய தள்ளி விட்டுட்டு என்ன போட்டு தள்ளுறதுக்கு திட்டம் போட்டான். அதுக்கு பதில் அடி கொடுக்கறதுக்காக தான் நான் அவளை டார்ச்சர் பண்றேன். அதுக்கு ஏன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல என்ன உள்ள தள்ளுவன்னு ஈஸ்வரி மிரட்டிட்டு போறாங்க. இல்லங்க, அவங்க 2 பேரையுமே சும்மாவே விடக்கூடாது. அக்காவையும் தங்கச்சியையும் கதற விடணும். பண்ணலாம் கிரிஜா. எப்போ? எனக்கு இப்பவே பண்ணணும். சரி, இப்ப அவளை என்ன பண்ணலாங்கிற? என்ன கொலை பண்ண பார்த்தான்னு அந்த அபி மேல கேஸ் கொடுத்துட்டு வருவோம். வாங்க போலாம். கிரிஜா இரு. இங்க பாருங்க, இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? பொறுமையா நான் சொல்றத கேளு. என்னன்னு சொல்லுங்க. இனிமே அபி விஷயத்துல நீ தலையிடாத. அபிய சித்திரவதை பண்ற வேலையெல்லாம் இனி கதிர் பாத்துக்குவான். இங்க பார், நம்ம டார்கெட் ஈஸ்வரி தான். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இல்லங்க, இல்ல, என்னால அந்த சில்லு வண்ட சும்மா விட முடியாது. அவள்